உம் பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன். உம் தாசனின் பங்காகவே ஏற்றிடுமே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் யோபுவின் புஸ்தகம் அதிகாரங்கள் 19 முதல் 21 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 19வது அதிகாரத்திலே பில்தாத் கூறிய வசனங்களுக்கு, இந்த வார்த்தைகளுக்கு பிரதியுத்தரமாக யோபு சொன்ன காரியங்களை குறித்து பார்க்கிறோம். அந்த சிநேகிதர்களை யோபு கடிந்து சொல்கிற காரியமும் உண்டு. 10 தரம் என்னை நிந்தித்தீர்கள், நீங்கள் எனக்கு கடின முகம் காண்பிக்கிறதினால் உங்களுக்கு வெட்கமில்லை என்று சொல்லி அங்கே கடின முகத்தோடு அவனை சிநேகிதர்கள் நிந்தித்ததை யோபு சொல்லுகிறார். அதே மகிமை உண்டாவதாக. அதே வேளையே ஆண்டவரை பார்த்தும் தேவன் என்னை கவிழ்த்து தம்முடைய வலையை என்மேல் வீசினார் என்று அறியுங்கள் என்று சொல்லி, கர்த்தர்தான் இந்த காரியங்களை செய்தார் என்று சொல்லி அங்கே யோபு சொல்லுகிற காரியங்களை குறித்து தாழ்கிறேன். என் பந்து ஜனங்கள் விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள், என் சகோதரரை என்னை விட்டு தூரப்படுத்துகிறீர், என்னை அறிமுகமானவர்கள் எனக்கு அந்நியராய் போனார்கள். யோபு பாதிக்கப்பட்ட பொழுது ஒருவரும் யோபுவுக்கு ஆறுதல் சொல்ல வரவில்லை, யோபுவை பாதுகாக்க வரவில்லை. யோபு தன்னந்தனியனாய் விடப்பட்டார். அங்கலாய்த்து சொல்லியதான வார்த்தைகளை இந்த அதிகாரம் முழுவதும் எழுதப்பட்ட, ஆனாலும் ஒரு நம்பிக்கை யோபுவுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கையை வசனங்களிலே வெளிப்படுத்துகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அதுக்கு மகிமை உண்டாவதாக. நான் இப்பொழுது சொல்லும் வார்த்தைகள் எழுதப்பட்டால் நலமாயிருக்கும், அவைகள் ஒரு புஸ்தகத்திலே வரையப்பட்டு அல்லது என்றைக்கும் நிலைக்க அந்த வார்த்தைகள் கருங்கல்லிலே ஒளிவெட்டாக எழுதினாலும் நலமாயிருக்கும். என்ன வார்த்தைகள் என்று சொன்னால், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த என் தோல் முதலானவை அழுகி போனாலும் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும் என்று சொல்லி மீட்பராகிய கிறிஸ்துவானவர் வருகிறதான வருகையை குறித்து யோபு சொல்லுகிறார். முதல் வருகையிலே மீட்பராக கடந்து வருவார், இரட்சகராக கடந்து வருவார், நம்மை மீட்கும் பொருளாக ஜீவனை கொடுக்கும்படியாக சிலுவிலை தம்மை தாமே ஒப்பு கொடுக்கும்படியாக கடந்து வருவார். இரண்டாவது முறையாக அவர் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாய் இந்த உலகத்திலே கடந்து வருவார் என்று சொல்லியும் யோபு காரியங்களை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டு நாட்களிலே மிக தொலைவில் வாழ்ந்ததான யோபுவுக்கு அந்த அறிவு இருந்தது, மீட்பை குறித்ததான அறிவு. தொடர்ந்து 20வது அதிகாரத்திலே நாகமாத்தியனான சோப்பார் சொல்லுகிறதான வார்த்தைகளை நாம் இங்கே பார்க்கிறோம். துன்மார்க்கனை குறித்து அதிகமாய் இந்த சோப்பார் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. துன்மார்க்கரின் கெம்பீரம் குறுகினது என்பதையும், மாயக்காரனின் சந்தோஷம் ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும் என்பதையும், அவன் மனுஷனை பூமியில் வைத்த ஆதி காலம் முதல் இப்படி இருக்கிறது என்பதையும் அங்கே தெரிவிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. துன்மார்க்கனுடைய கிரியைகள், அவனுடைய காரியங்கள், அவன் ஒளிக்கும் இடங்களில் காரிருள் அடங்கி இருக்கும், அவியாத அக்கினி அவனை பட்சிக்கும்,
அவன் கூடாரத்தில் மீதியாயிருக்கிறவன் தீங்கு அனுபவிப்பான். இப்படி இந்த துன்மார்க்கத்தின் காரியங்களை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 21வது அதிகாரத்திலே யோபு பிரதியுத்தரமாக சொல்கிறதான வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. துன்மார்க்க செழித்திருந்தாலும் துன்மார்க்கன் ஆபத்து நாளுக்கென்று வைக்கப்படுகிறான், அவன் கோபாக்கினை நாளுக்கென்று கொண்டு வரப்படுகிறான் என்று சொல்லி சத்தியத்தை யோபு வெளிப்படுத்துகிறதை குறித்து பார்க்கிறோம். யோபு மனித வாழ்வில் காணும் அநீதியை குறித்து கேள்வி கேட்டார். துன்மார்க்கர் அநேகருடைய வன்மை, வெற்றி, மகிழ்ச்சியை வினவினார். அதே இடத்திலே அவருக்கு பதில் கிடைத்தது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. தேவபக்தி உள்ளவர் துன்மார்க்கர் இருவருக்கும் ஒரே மாதிரி சம்பவித்தாலும் கடைசியிலே நியாயத்தீர்ப்பு நாளிலே அது வேறு விதமாக இருக்கும். அவனவனுக்கு பலன் என்னோட கூட வருகிறது என்று சொன்னார். பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதி செய்யட்டும் என்று சொல்கிற கர்த்தர் நாளிலும் அது வருகை சமீபத்திருக்கிறபடியினால் அது வருகைக்கு காத்திருப்போம். உன்னதரான தேவன் வரும் பொழுது நமக்கு உரிய பங்கை நாம் பெற்றுக்கொள்வோம். உன்னதரான தேவன் மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.